வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவதூறாக பேசிய வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம்வேல். தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் அவதூறாக பேசியதாக அரசு வழக்கறிஞர் டி. சுப்பிரமணியம் என்பவர் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தால், இந்த அவதூறு வழக்கில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி. சண்முகம் மீது அவதூறு வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கானது கடந்த ஆண்டு 7வது மாதம் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சர் அவரையும் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கானது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை தற்போது இன்று வந்தது. இந்நிலையில் இந்த முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி. சண்முகம் இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கின் மீதான விசாரணை தற்போது மாவட்ட நீதிபதி பூர்ணிமா தலைமையில் தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நேரில் ஆஜராகியுள்ள நிலையில் தற்போது இந்த வழக்கின் முடிவு குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு குறித்து கூறப்படும். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.